நம்மளோட பலவிதமான நோய்கள் குணமாகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுத்தமான காற்று தான். நம்ம உணவு முறை பற்றி நிறையா பேசுகிறோம், எக்ஸசைஸ் பற்றி நிறையா பேசுகிறோம், யோகா பற்றி நிறையா பேசுகிறோம். ஆனால் சுத்தமான காற்றால் மட்டும்தான் நம்மளுடைய செல்ஸை அதிக வேகத்தில் ரீஜெனரேட் பண்ண முடியும். உள்ளே இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் அதிகமாக அது வெளியில் எடுக்கவும் முடியும். இப்போது சிட்டியில் மட்டுமே நம்ம இருந்துக்கிட்டு அசுத்தமான காற்றை சுவாசிச்சுக்கிட்டு முழுமையான ஆரோக்கியத்தை எதிர்பார்த்தாக்க அது எப்படி நமக்கு கிடைக்கும்? நீங்கள் இருக்கிற இடத்துல காற்று சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் 24/7 உங்களுடைய உடம்பு ரீஜெனரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்காக தான் நிறையா இயற்கை மருத்துவமனைகள், நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அவுட்டரில் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி காடு சார்ந்த பகுதி, மலை சார்ந்த பகுதியிலலாம் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, சுத்தமான காற்றே நமக்கு முதல் உணவு. அதுவே நம்மளை முதல்ல குணப்படுத்துகிற ஒரு மருந்தாகவும் அமையுது. உங்களை நீங்கள் குணப்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல சுத்தமான காற்றுக்கு மாறணும். வென்டிலேட்டடான ஒரு இடத்துல இருக்கணும். நம்மளை சுற்றி நல்ல ஆக்சிஜன், மரங்கள்லேருந்து தாவரங்கள்லேருந்து நல்ல ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கணும். கிடைச்சா மட்டுமே நம்மளோட நோய்கள் படிப்படியாக சரியாக ஆரம்பிக்கும்.